அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவரை தொடர்ந்து ஊழியர் சுசேதகர் பின் வாணர் அவர்கள் 2:30 இணைவார்கள். முதல் வேத பாடத்தோடு இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருக்கிற பாஸ்டர் ஆண்டனிஸில் ஏப்ரஹாம் அவர்களை வரவேற்போம். அவரையும் அவர் சபையையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் வார்த்தைகளை அவர் கூடாக பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் சபையையும் குடும்பத்தாரையும் சபை மெம்பர்ஸையும் அவரையும் ஒப்புக் கொடுத்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். அந்த வகையில் இணைந்திருக்கிறது ஊழியரை வாழ்த்துவோம். பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நல்லவர் என்ற வார்த்தையே போதாது. அவ்வளவு மேன்மையான மகிமையான தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறபடினால் நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே எங்களுடைய வேலையா இருக்கிறது. நாங்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதே தேவனுடைய சித்தமாய் திட்டமாய் இருக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்தவைகளை தியானிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் செய்து முடித்தவைகளை எங்களை மேற்கொள்ளட்டும். மாத்தாலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன பிரகாரமாய் நாங்கள் இந்த வார்த்தைகளை அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆகவே உம்முடைய மகிமை மேற்கொள்ளட்டும். அதிலே நாங்கள் அனைவரும் பலுகி பெருக உதவி செய்யட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். பிரியமானவர்களை இன்றைக்கும் எடுப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்த காரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அப்ப இங்கே பார்க்கிறோம், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர் என்றால் ஏற்கனவே முடிந்து போய்விட்டது. வரவழைத்தவர் புண்ணியங்களை அறியும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறீர்கள். இதுதான் மிகவும் முக்கியம். நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் இருப்பதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக, அப்படியாய் நாங்கள் நடப்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே தோல்வியைத்தான் தழுவி கொண்டிருக்கிறோம். வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய சுய முயற்சியினால், சுய பலத்தினால் இவைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சுய முயற்சியினால் கிரிய செய்து அவர்களால் எதுவும் செய்ய முடியாதபடியினால், எல்லா விதத்திலும் அவர்கள் தோற்று போனபடியினால், பாவமும் பிசாசும் எப்பொழுதும் அவர்களை மேற்கொள்ளுகிறபடியினால் அவர்களுக்கு எந்த விதமான விடுதலையும் நிரந்தரமாய் கிடைக்கவில்லை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து வர வேண்டியதாய் இருந்தது, நிரந்தரமான விடுதலையை நமக்கு பெற்று கொடுப்பதற்காக. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் நாங்கள் மறுபடியும் அதே விதமான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற யூத மக்களுடைய அனுபவமே நம்முடைய அனுபவமாய் இருக்குமானால், கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பிறகும் மறுபடியும் அதே அனுபவத்திலே நாங்கள் இருப்போமானால் எங்கேயோ பிழைவிடுகிறோம் என்ற அர்த்தம். பழைய ஆதாம் என்ன செய்தான்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். அதனால் பாவம் மேற்கொண்டது, அதனால் சாபம் மேற்கொண்டது, அதனால் நோய்கள் நொடிகள் இப்படியாக அநேக காரியங்கள் மேற்கொண்டது. ஆனால் கடைசி ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து அவர் கீழ்ப்படிந்தபடினால், கவனியுங்கள், ஒருவனுடைய முதலாம் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால்
எல்லா விதமான சாபத்துக்குள்ளாகவும் நாங்கள் கடந்து சென்றோம். ஆனால் இப்பொழுதோ இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பரிபூரணமாய் கீழ்ப்படிந்தபடியினால் இப்பொழுதோ சகல ஆசீர்வாதங்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களுக்கும் சகல வாக்குத்தத்தங்களுக்கும் சொந்தக்காரராய் இருக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, எங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து ஜாஸ்தங்களை பாவத்தில் இருந்து மீட்கும்படி மாத்திரம் வரவில்லை, அவர் எங்களை மறுபடியும் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆமென். எங்களை மறுபடியும் என்ன செய்திருக்கிறார்? பிதாவோடு இணைத்திருக்கிறார். இணைக்கப்பட்டிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். அப்ப கவனியுங்கள், வசனத்தை கவனமாய் வாசிங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று, அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, அவருடைய மேன்மையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அப்ப அவருடைய புண்ணியங்களை அறிவிப்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். கவனியுங்கள், இதுதான் நிறைய பேரால ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத ஒரு காரியம். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கவனிங்கள், இதெல்லாம் விசுவாசத்தினால் தான் வரும். நான் பரிசுத்த ஜாதி, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். என்னை அவருடைய இரத்தம் பூரணமாய் கழுவி என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. ஒரே பலியினால் அவர் என்றென்றைக்கும் என்னை பூரணமாக்கி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க இருள் என்னை விட்டு ஓடி போகும். இன்னொரு விதத்திலே சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாவிலையும் ஒளியை நான் கொண்டு வரும் பொழுது, வேத வார்த்தை என்னும் ஒளியை, தேவன் செய்து முடித்தார் என்கின்ற ஒளியை நான் கொண்டு வரும் பொழுது இருள் தானாக ஓடி போகும். ஆமேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப எவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் செய்து முடித்தவர்களை நாங்கள் தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் பிசாசின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், ஓடி போகும், இல்லாமல் போகும். ஆமேன். இப்போ ஒரு பையனை பார்த்து நீ மக்கு 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 மக்கன்னு பேசி பாருங்க, அவன் மக்காவே இருப்பான். ஆனா அதே பையனை பார்த்து நீ நல்லா படிப்பாய், நீ நல்லா என்ன செய்வாய், முன்னுக்கு வருவாய் என்று சொல்லுவோமானால் அவன் அதை விசுவாசித்து அவன் முன்னுக்கு வருவான். இதே அனுபவம் எனக்கு நடந்தது. நான் படிக்க மாட்டேன் என்று விசுவாசித்த ஒரு காலம் இருந்தது. அந்த காலங்களிலே தேவன் என்னோடு பேசி நீ படிப்பாய் என்று என்னுடைய சிந்தையை மாற்றினார். அதற்கு பிறகு நான் படிப்பேன் என்று விசுவாசித்தபடினால் என்னால் நன்றாக படிக்க முடிந்தது. இதே காரியத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? கிதியோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். நான் எளியவன், நான் குப்பை, நான் ஒன்றுமில்லை, என்னுடைய ஜனங்களை எல்லாரை பார்க்கிலும் நான் சிறியவன், இப்படி அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் வந்து சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி, நீ இஸ்ரவேல் ஜனம் எல்லோரையும் விடுதலை ஆக்குவாய். அவனே பயந்து போய் தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது தேவன் வந்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ பூச்சி புழு, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ பாவி, படும்பெரும் பாவி என்று சொல்லாமல் மாறாக நீ பராக்கிரமசாலி. அவனே நம்பிட்டு இருக்கிறான் என்னால எதுவும் முடியாது. ஆனால் அங்கே வந்து என்ன செய்கிறார்? நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு இருக்கிறபடினால் நீ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் விடுதலையாக்குவா என்று அவர் பேசும் பொழுது அவன் விசுவாசித்தான். அப்படி விசுவாசித்தபடினால் அவனால் தன்னுடைய குடும்பத்தை அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்த்து எல்லாரையும் விடுதலை ஆக்கக்கூடியதாய் இருந்தது.
இவை எப்படி நடந்தது? விசுவாசத்தினால், தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால். உனக்கு இருக்கிற இந்த பலனோடு போ, உன்னோடு இருப்பவர் நான் அல்லவா என்று சொல்லும் பொழுது அவன் அதை விசுவாசித்தான். அதனால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனுடைய மகிமை அவனை மேற்கொண்டது. மாத்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப எவ்வளவுக்கு அதிகமா என்னால் முடியும், தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினா என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் முடியும். ஆமென். அப்ப தேவன் எங்களை எப்படியாக மாற்றிவிட்டார்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே. ஆமென். அப்ப பரிசுத்த ஜாதியாயும், அப்ப நான் எவ்வளவுக்கு பரிசுத்த ஜாதி என்று சொல்லி நான் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறேனோ அவ்வளவுக்கு பிசாசு ஓடிப்போ. யாக்கோப்பு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவ வசனத்தை நம்பி அதை சார்ந்து அதை விசுவாசித்து எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எவ்வளவுக்கு அதிகமா சத்தியத்தை நாங்கள் அறிந்து அவனுடைய பொய்களுக்கு எதிர்த்து நிற்கிறோமோ அவ்வளவுக்கு அவனால் கிரியை செய்ய முடியாது. அவன் ஓடி போகிறவனாயிருக்கிறான். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே. இதெல்லாம் புதிய உடன்படிக்கையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்றென்றைக்கும் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள், நான் என்றென்றைக்கும் உங்களுடைய தேவனாக இருப்பேன். அது அவர் நம்மோடு பண்ணின புதிய உடன்படிக்கை. ஆமென். அதை நீங்கள் எசாயா 54:8 இருந்து கீழே வாசித்து பாருங்கள். அதே மாதிரி எரேமியா 31-31 இருந்து கீழே வாசித்து பாருங்கள். அங்கே தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 8:9, 10 தெளிவாக வாசித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் புதிய உடன்படிக்கையை குறித்து பேசுகிறது. அநேக வேளைகளிலே நாங்கள் கொம்யூனியன் எடுக்கிறோம், அதிலே இது இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை என்று அறிக்கை பண்ணுகிறோம். ஆனால் அந்த உடன்படிக்கை என்ன, அந்த உடன்படிக்கையினால் நமக்கு கிடைத்தது என்ன, என்ன சம்பவித்து விட்டது, எப்பேற்பட்ட உடன்படிக்கை என்பதை அறியாமல் தெரியாமல் நாங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இது இரத்தத்திலான புதிய உடன்படிக்கை என்று சொல்லி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் இன்னும் நமக்கு சரியான பலன் வந்து நம்மை மேற்கொள்ளவில்லை. அவருடைய மகிமை நம்ம மேற்கொள்ளவில்லை. முன்னே கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, நான் தொடர்ச்சியாக 1 பேதுரு 2:9-10 வாசித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ. கவனிங்கள், அப்ப 2 வித்தியாசம் இருக்கு. முன்னே நாங்கள் இருக்கவில்லை, இப்பொழுதோ. இப்பொழுது என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஆமேன், அல்லேலூயா. அப்ப கவனிங்கள், இது மிகவும் முக்கியம். அநேக வேளைகளிலே எங்களுடைய நிலையை பார்த்து நாங்கள் கணிக்கிறோம், அது தவறு. நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்பதை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுடைய ரட்சிப்பை அற்பமாக நினைக்கிறோம். தேவனுடைய ரட்சிப்பில என்ன நடந்து விட்டது என்பதை கூட நாங்கள் என்ன செய்யவில்லை, அதை நாங்கள் உணராதவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுதோ அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். அப்ப இந்த இரக்கத்தை பெற்றபடியினால்தான் நாங்கள் எப்படியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? அவருடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே. ஆமேன். இந்த வசனங்களை பார்த்து நாம உண்மையிலேயே கொண்டாட வேண்டும். இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே எங்களுடைய இதயத்திலே சந்தோஷம் பெற வேண்டும். தேவன் எப்பேற்பட்ட மேன்மையான மகிமையான காரியங்களை செய்து முடித்தார். எவ்வளவுக்கு செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு இலகுவாய் ஈஸியாய் பெற்று கொள்ள முடியும். ஆமேன்.
ஏனென்றால் இது அவர் செய்து முடித்தது, நமக்கு இனாமாக இலவசமாக கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எபேசியர் 2 1 இருந்து 9 வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹalleluya. கவனிங்கள், மரித்து போயிருந்தோம், இப்பொழுது அதே நிலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் கை விளங்காம இருந்துச்சு, கொஞ்சம் கை விளங்குது, இப்ப கால் விளங்காம இருந்துச்சு, கொஞ்சம் கால் விளங்குது, மரிச்சு கண்கள் எல்லாம் மரிச்சு போயிருந்துச்சு, இப்ப கொஞ்சம் தெரியுது. அப்படி அல்ல. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கிரியை செய்து கொஞ்சம் கொஞ்சமாய் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வோம் என்பது அல்ல. கவனியுங்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை. அப்ப நாங்கள் என்னவா இருந்தோம்? மரித்து போயிருந்தோம். எல்லா ஏரியாவிலும் நமக்கு என்ன வந்து மேற்கொண்டிருந்தது? மரணம் மேற்கொண்டு, எங்களோட சுகத்திலே மரணம் மேற்கொண்டிருக்கிறபடினால் சுகஈனம். எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே மரணம் மேற்கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் அக்கிரமக்காரர்களாய் பாவிகளாய் போனோம். இப்படியாக எல்லா ஏரியாவிலும் மரணம் மேற்கொண்டிருந்தது. இப்பொழுதோ மருத்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பிப்பார் அல்ல. நாங்கள் செத்த பிறகு உயிர்ப்பிப்பார் அல்ல, அதை பற்றி பேசவில்லை. கவனியுங்கள், இப்பொழுது உங்களை உயிர்ப்பித்தார், முடிந்து போயிற்று. எந்த நிமிஷம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிஷம் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். ஆமென். மரணத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆதாம் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மரணம் வந்தது. இப்பொழுதோ நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே நமக்கு ஆவிக்குரிய மரணம் இல்லை. ஆதாமால் வந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஆவி மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகின. பழைய ஆதாமுடைய கிரிகைகள் ஒளிந்து போயின. பழைய ஆதாமினால் வந்த பிசாசின் கிரிகைகள் ஒளிந்து போயின. இப்பொழுதோ 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய சுபாவம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய பலன், அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், ஆமென், இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னும் சிலர் டவுட் படுகிறதை நான் பார்க்கிறேன். எடுப்போம், வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்தப்படி நீங்கள் அவராலே, கவனிங்கள், நம்மாலே அல்ல, அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், இருப்பீர்கள் அல்ல. அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இருப்பீர்கள் அல்ல, ஒரு நாள் இருப்போம் என்பதல்ல, இருக்கிறீர்கள். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவராலே தேவனால் நமக்கு ஞானமும், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப கவனிங்கள், எப்படி நான் சொல்வது, கிறிஸ்து இயேசுவே என்னவாய் மாறினாராம் என்னுடைய வாழ்க்கையில? ஞானமாய், நீதியாய், தேவ நீதியாய், எல்லாவற்றையும் தேவனிடத்திலே இலவசமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ நீதியும் பரிசுத்தமும், தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதி அடையும்படியான பரிசுத்தமும்
மீட்புமானார். அவரே என்னுடைய பரிசுத்தமானார், அவரே என்னுடைய மீட்பானார், அவரே என்னுடைய நீதியானார், அவரே என்னுடைய ஞானமானார், அவரே என்னுடைய தகுதியானார். ஆமென். ஆவார் அல்ல. ஆனால் நாங்கள் அப்படி நினைத்து கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். விசுவாசித்து இதை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக நாங்கள் நம்மை நம்பி, நம்முடைய கிரியை நம்பி நாங்கள் செயல்படுகிறபடியினால் தான் நாங்கள் இன்னமும் வெற்றியை பெற்றுக் கொள்ளவில்லை, இன்னும் சத்துருவை மேற்கொள்ளவில்லை, இன்னும் பாவத்தை மேற்கொள்ளவில்லை, இன்னும் பாவ சுபாவத்தை மேற்கொள்ளவில்லை, இன்னும் பழைய ஆதாமுடைய சுபாவம் இன்னும் கிரியை செய்கிறது. ஏனென்றால் நாங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. சுய கிரிகையிலே எப்படி பழைய பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் யூதர்கள் பழைய ஏற்பாட்டின்படி சுய கிரியை நடப்பித்தார்களோ, மாமிசத்துக்குரியவர்களா அவர்கள் இருந்தார்களோ, அப்படியே மறுபடி பிறந்து விட்டோம் என்று சொல்லியும் மாமிசத்துக்குரியவர்களாய் செயல்படுகிறபடினால் எங்களால் என்ன செய்ய முடியவில்லை? ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, பிசாசை மேற்கொள்ள முடியவில்லை, சுவையினங்களை மேற்கொள்ள முடியவில்லை. இப்படியாக இருக்கிறோம். சாபத்தை மேற்கொள்ள முடியவில்லை. சுவையினங்கள் எல்லாம் சாப லிஸ்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 68 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் சுவையினங்கள் எல்லாம் அங்கேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்தினால்தான் இவைகள் எல்லாமே நம்மை நோக்கி வந்தன. ஒரே மீறுதலினால் இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொண்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவென்னும் அவருடைய சொந்த குமாரனுடைய மீறுதலினால் நாங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் ஆவிக்குரிய ரீதியாய் ஆவிக்குரியவர்களாய் பெற்று கொண்டோம். ஆமென். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம். இதை விசுவாசிக்க வேண்டும். உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம், புதிதாக்கப்பட்டு விட்டோம். ஆகவே பழைய ஆதாமுக்கும் பழைய ஆதாமுடைய சுபாவத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலம் சுய கிரியை செய்கிற காலம் மாத்திரமல்ல, அது என்ன இல்லை, அன்பின் நிமித்தம் கிரியை செய்கிற காலமா இருக்கவில்லை. சுயநீதி சுயநலம் நிறைந்த காரியமா இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலம் முழுமையாய் அன்பின் நிமித்தம் கிரியை செய்கிற காலம். ஆமென். ஆகவே புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ரொம்ப 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 வித்தியாசங்கள் உண்டு. அவர் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும், கவனிங்கள், இவ்வுலக வழக்கத்துக்கு கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அந்தகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பிசாசினால் நடத்தப்பட்டார்களோ அப்படியே என்ன இப்பொழுதும் அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அப்படியே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்கள், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே, இது எங்களுடைய பழைய வாழ்க்கை என்று சொல்லுகிறார். ஆனால் புதிய வாழ்க்கை என்ன? அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே, என்றால் ஆதாமுடைய சுபாவத்தினாலே, பாவ சரீர சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினேன் பிள்ளைகளா இருந்தோம். இது எங்களுடைய பழைய வாழ்க்கை. ஆனால் எந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கவனிங்கள், தேவனோ
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவோடு கூட நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட நாங்கள் மரித்தோம். ரோமர் 6 தயவு செய்து வாசித்து பாருங்கள். அதுதான் ஞானஸ்தானத்துக்குரிய அர்த்தம். கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், இனி நாங்கள் அல்ல, அவரோடு கூட உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கவனிங்கள், உயிர்ப்பித்தார். நாங்கள் அதிகமாய் ஜெபித்து அதிகமாய் உபவாசித்து ஒரு நாள் உயிர்ப்பிப்பார் அல்ல, கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் என்றால் இறந்த காலம் முடிந்து போயிற்று. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப தேவ கிருபை தான் நாங்களை ரட்சித்தது, நம்முடைய கிரியை அல்ல. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். இயேசு எனக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொண்ட பொழுது இவைகள் எல்லாம் என்னை மேற்கொள்ளுகிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அப்ப நாங்க அவரை இழந்து போகல, அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட, கவனியுங்கள், உன்னதங்களிலே அப்படியே எழுப்பி அப்படியே விட்டுட்டு போயில கிறிஸ்து. அப்ப கவனியுங்கள், அவர் எங்களை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்வார் அல்ல. எங்களுடைய கிரியெல்லாம் பார்த்து இது சரியா இருக்கா சரியில்லையான்றெல்லாம் பார்த்து செய்கிற காரியம் அல்ல, ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று. இதை அறியாதபடியினால் தான் நாங்கள் தவறாய் கிரிய நடப்பிக்கிறோம். அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எங்களுடைய கிரிகையினால் ரட்சிக்கப்படவில்லை. இது உங்களால் உண்டானது அல்ல, நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமேன். ஏன் அப்படி செய்தார் என்று சொன்னால், ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு, நான் இத்தனை வருஷமாய் இருக்கிறேன், நடக்கிறேன், இவ்வளவெல்லாம் செய்தேன் என்று ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரிகையினால் உண்டானதல்ல. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர், அவர் செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசிப்போம். அப்படி விசுவாசிக்கும் பொழுது லாசருவை போல நாறிப்போன சூழ்நிலையா இருந்தாலும் அவைகள் எல்லாம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படும். ஆமேன். அவர் எங்களை உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை எங்களை மேற்கொள்ளும்படிக்கு இன்றைய நாளில் விசுவாசிப்போம், இடம் கொடுப்போம். நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமை நம்மை மேற்கொண்டு நம்மை விடுதலையாக்கும். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் குமாரன் மூலம் யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எபிரேயர் 10:14 ஒரே பலியினம் எங்களை என்றென்றைக்கும் பூரணமாக்கினதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பூரணப்பட்டு இருப்பதாக, உம்முடைய பூரணம் மேற்கொள்ளுவதாக, உம்முடைய பூரணம் ஒவ்வொருவரை மேற்கொண்டு அதிலே பலிகி பெருக பண்ணுவதாக, நீரே மகிமைப்படுவீராக. நீர் செய்து முடித்த யாவும் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொண்டு அதிலே அவர்கள் பலிகி பெருகட்டும். பார்க்கிறவர்கள் எல்லாம் இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் தேவனுடைய பிள்ளை என்று காணத்தக்கதாய் இவர்கள் மூலமாய் அற்புதங்களும் அதிசயங்களும் மேற்கொள்ளட்டும். ரட்சிப்பு உண்டாயிருக்கட்டும், மேற்கொள்ளட்டும். இவர்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக ஒருவருக்கும் தெளிவாக எடுத்து வந்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு சபையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தரை சித்தமானால் நாளை இதே வழியிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறு உழைப்பில் கேட்கப் போகின்ற பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமென் ஆமென். ஆமேன். தேங்க்யூ. அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். ஆமென். ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை அழைத்தார். அக்கிரமங்களிலும் பல்வேறு காரியங்களிலும் நாங்கள் மரித்தவர்களாயிருந்து எங்களை உயிர்ப்பித்து ஆச்சரியமான ஒளியில் வழி நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். 100 மடங்கு பலன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்.